வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு திருகின தேங்காய் 3/4 கப்பு எடுத்துருக்கோம், 3/4 கப்பு சுகரு, ஒரு 2 ஸ்பூன் கீ யூஸ் பண்ண போகிறோம். 2 ஏலக்காவை கொஞ்சம் சுகர் போட்டு பவுடர் பண்ணி மிக்சியில் அதை வச்சுருக்கோம். ஒரு பேனை எடுத்துகிட்டு நல்லா கேஸ் அடுப்பில் வச்சுட்டு சூடான பிறகு நம்ம ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றுறோம். அது நல்லா வந்து பாயில் ஆகி வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், தேங்காவை அதில் போடலாம். இது கொஞ்சம் தேங்காவை ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் வெட்டாகவே வச்சுருக்கோம், அதுக்காக தான் இது. இப்போ திருகின தேங்காவை இதில் போடுறோம். இப்போ சுகரும் அது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த சுகர் வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண வேண்டியிருக்கும். இடையில கொஞ்சம் நெய்யை போடுறோம் நம்ம. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ஹீட் ஆன உடனே இந்த மாதிரி சுகர்லாம் வந்து மெல்ட் ஆகி அந்த அது கூட அப்படியே வந்து தேங்காவோட மிக்ஸ் ஆகிட்டு வரும். இப்போ கண்டினியூஸாக அதை வந்து கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அதுதான் மெயினாக. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் ட்ரை ஆகும். திரும்ப ஃபர்தராக இதை அப்படியே வந்து ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றிட்டு திரும்பி அதை வந்து அப்படியே வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இந்த உதிரியாக வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா திரும்பி அதே ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ அந்த ஏலக்காய் பொடியை போடுறோம், கடைசியில் தான் போடணும் அதை. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் வச்சுட்டு லேசாக அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இல்லை இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி அழிச்சு விட்றோம். ஒரு 1/2 மணி நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேலேருந்து எடுத்து கவுத்து போடலாம். இப்போ நமக்கு 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஒரு கவுத்துறோம். அதை கவுத்துட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துடுறோம். அந்த பட்டர் பேப்பரை அப்படியே எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கட் ஆகும். அப்படியே திருப்பி ஸ்கொயராக கட் பண்ணிடுறோம். சர்க்குலரான பாத்திரத்தில் நம்ம வச்சதுனால அப்படி இருக்கு. ஸ்கொயரான பாத்திரத்தில் தான் எல்லாமே ஸ்கொயராக கிடைக்கும் நமக்கு. தேங்காய் பர்ஃபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான் இது.
ஸோ தேங்காய் வந்து நிறையா இருந்ததுன்னா அதை திருகிட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. Subscribe to our channel for more videos. Thank you very much.